தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாயாசரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. பகவான் கிருஷ்ணர் 19வது ஸ்லோகத்திலிருந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்லோகம் வரைக்கும் ஞானியினுடைய பிரயோஜனம், அதாவது ஞானத்தை ஒருவர் அடைந்து விட்டால் அவருள் நிகழ்கின்ற மாற்றங்கள் எப்பேற்பட்டவைகள், அது மட்டும் இல்லை அவரால் உலகத்திற்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எவ்வகைப்பட்டவைகள், உலகத்தினால் அவருக்கு எப்பேற்பட்ட பிரயோஜனங்கள் அல்லது தொந்தரவுகள் ஏற்படும், இவைகள் எத்தனையுமே அவர் அப்படியே ரொம்ப அழகா ஒன் பை ஒன்னா அப்படியே நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றார். இதில் சொல்லும் பொழுது ஞானத்தினுடைய மகிமையை புகழ்வது போல அதை அப்படியே ஞானத்தை புகழ்கின்ற புகழ் மாலைகளாக அப்படியே சூட்டிட்டார். அதான் ரொம்ப அழகு. என்ன கேட்டா, ஞானம் சித்தித்தால் கர்ம பலனானது பஸ்மம் ஆகிவிடும். இது முதல் பாயிண்டா சொன்னார். இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஞானியினுடைய உள்கட்டமைப்பு ஒருங்கிணைக்கப்பட்டுவிடும். அவருக்கு அதீதமான அமைதியும் பிறகு ஆழ்ந்த நிம்மதியும் அதன் பிறகு ஞானத்தில் தெளிவும் இந்த உலகத்தினுடைய பந்தங்களும் நீக்கப்படுகின்றன. அதாவது ஞானத்தினுடைய தெளிவு அடையப்படுகிறது. அதன் பிறகு உலகத்தினுடைய அத்துணை தளைகளும் நீக்கப்படுகின்றன. கர்மம் அவரை பாதிப்பது இல்லை. அதைத்தான் சொன்னார் இவர். அதை வேறு வேறு விதமாக விவகாரத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருப்பார் அவர், தன்னுடைய சரீரத்தை என்ன மாதிரியாக நினைத்து கொள்வார், வெளியில் உலகத்தோடு எவ்வாறு அவர் உரையாடுவார், இது அத்தனையுமே சொல்லிக்கொண்டே வருகின்றார். கடைசியில ஒரு முடிவுரையாக இந்த ஒரு 5 ஸ்லோகங்களில் சொன்ன அந்த விஷயத்தை முத்தாய்ப்பாக முடிவுரையாக இவர் கொண்டு நிறுத்துகிறார். அது சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லிட்டார், ஞான யோகியும் கர்ம யோகியும் ஒன்று அப்படின்னு சொல்லி கொண்டு நிறுத்திட்டார். இது 3வது அத்தியாயத்தில் ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்த்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ व्यामिश्रेणैव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य
அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது ஒன்று சொல் அப்படின்னு சொன்னார். ஏன ஸ்ரேயோகம் ஆப்னியாம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அது ஞானமா கர்மமா, அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு. நீ ஞானம்தான் சிறந்ததுன்னு சொல்கிற, ஆனால் கர்மத்தில் என்னை பிடிச்சி தள்ளுற அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லி இருந்தார். ஆனால் அதுக்கு ரொம்ப அழகாக பகவான் சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டால், லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தாமயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம் அப்படின்னு ஆரம்பித்தார். அதாவது இந்த உலகத்தில், அதாவது இந்த பூமியில் 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன. அதுதான் நிஷ்டான்னு சொல்றது. 2 விதமான ஞானங்கள் இருக்கின்றனன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஞானம் என்பது வாழ்க்கை முறையுடன் கூடி இருக்கின்றபடியால் அவைகளை நிஷ்டைன்னு சொன்னார் அவர். ஏன்னா நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதைத்தான் வாழ்க்கையாக வாழ போகிறோம், அவ்வளோதான். ஒருத்தர் ஒரு ஐடி கார்டு கொடுக்குற, உள்ளே போன உடனே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அதுலேருந்து அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணணும். தன்னை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவே பாவிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு ஒரு கார்டு கொடுக்குற, மேனேஜிங் டைரக்டராக உடனே நம்ம மாற்றி கொடுக்கணும். நம்ம இல்லை, இவர் மேனேஜிங் டைரக்டரும் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் இல்லை, இவர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ன உடனே சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம மாறிடுறோம். அதில் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கார், ஜென்ரல் மேனேஜர், அப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜர். அப்படி இப்போ இவ்வளவு வேரியேஷன் இருந்தாலும் குழப்பம் இல்லாமல் அதை உடனே அந்த ஞானத்தை அப்படியே நம்ம புடம் போட்ட மாதிரி அப்படியே வாழ்க்கை முறையாக மாத்திரமா இல்லையா? கார்த்தால 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவர் ஜேஎம்னாக்கா, ஜென்ரல் மேனேஜர்னாக்கா, அவர் ஜென்ரல் மேனேஜராக தான் அவருடைய பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு இருக்கும். இப்போ வீட்டிலேருந்து ஃபோன் வந்துட்டாலும் கூட ஆத்துக்காரிக்கிட்ட பேசும்போது கூட சம்டைம்ஸ் ஜென்ரல் மேனேஜராக இருக்கும் பொழுது அந்த ஹஸ்பண்டுங்கிற கேரக்டர் வந்ததுன்னாக்கா தொந்தரவு பண்ணாத வெய்யின்னு சொல்லிடுவோம். அப்போ நம்ம அப்படியே நிஷ்டையாக மாற்றி விடுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஞானம் என்பது பரம்பொருளினை பற்றிய ஞானத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை முறை. பிறகு அதாவது சித்த சுத்தியின் பொருட்டு கர்மத்தை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை முறை அப்படின்னு 2ஆ பிரிச்சார். அப்ப கர்மத்தை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கை முறைக்கு கர்ம யோகம் என்பது பொருள். எதற்காக? சித்த சுத்தியை அடைய வேண்டும் என்பதற்காக. அப்ப சித்த சுத்தி என்பதை குறிக்கோளாக கொண்ட அந்த நிஷ்டைக்கு பெயர் என்ன? கர்மயோகம். அப்ப அந்த கர்மத்தை எப்படி ஆயுதமாக கருவியாக பயன்படுத்துவது அப்படின்னாக்கா யஜ்ஞம் என்கின்ற பாவனை, யஜ்ஞத்துவ பாவனை. அதைத்தான் அவர் அப்படியே வரும்போதே சொல்லிடுவார். அந்த 3வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டது. 3வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டால் கர்மயோகமானது சொல்லப்பட்டது. இந்த 2 நிஷ்டைகள் சொன்னார் இல்லையா? இந்த பூமியில் 2 நிஷ்டைகள் உள்ளன, மனிதர்களால் அவைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. அதில் ஒன்று கர்மத்தை சார்ந்த நிஷ்டை, மற்றொன்று ஞானத்தை பிரதானமாக கொண்ட நிஷ்டை. கர்மத்தை சார்ந்த நிஷ்டை என்பது 3வது அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டது. கர்மத்தை சார்ந்த நிஷ்டையில் யஜ்ஞ பாவனையாக அவற்றை நாம் செய்ய வேண்டும் என்பது கூறப்பட்டது. இப்ப ஞானத்தை சார்ந்த நிஷ்டையில் நாம் கர்மணி அகர்ம தரிசனம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கர்மத்தில் அகர்மத்தை காணுவது அப்படின்னு சொன்னார். அங்க யஜ்ஞ பாவனை, இங்கு அகர்ம பாவனை. இதுதான் ஞான நிஷ்டை என்பது. கொஞ்சம் நம்ம பொறுமையா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வாழ்க்கை 2 விதம், அவ்வளவுதான். ஆனா 2 விதம் கிடையாது, 2 ஸ்டெப்ஸ். அந்த 2 விதம்னு சொல்றது என்னன்னு கேட்டா, ஆரம்பத்தில் கடைபிடிக்க வேண்டியது கர்மத்தையே ஆயுதமாக கொண்டு நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். அதுதான் கர்மயோகம் என்கின்ற நிஷ்டை. அதில் பக்குவப்பட்டு விட்டால் பிறகு ஞான நிஷ்டை. அதனாலதான் 3வது அத்தியாயம் என்பது கர்ம நிஷ்டையை பற்றி பேசியது. 4வது அத்தியாயம் என்பது ஞான நிஷ்டையை பற்றி பேசுகிறது. இந்த ஸ்லோகத்திற்கு பிறகு 23வது ஸ்லோகத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 12 விதமான யஜ்ஞங்களை சொல்ல போகிறார். அதுல ஞான யஜ்ஞமும் அடக்கம், கர்ம யஜ்ஞமும் அடக்கம். 2ஐயுமே சேர்த்து யஜ்ஞமாக பண்ணப்படுற. இப்ப 2ஐயுமே மிக்ஸ் பண்ணிட்டாருங்க. அதாவது 3வது அத்தியாயத்துல அறிமுகப்படுத்தினால் 2 விதமான நிஷ்டைகள் இருக்கின்றன அறிமுகப்படுத்தி விட்டு அதுல கர்ம நிஷ்டையை மற்றும் பேசினார். அந்த கர்ம நிஷ்டைக்கு தேவை நமக்கு யஜ்ஞ பாவனைன்னு சொல்லி, யஜ்ஞம் என்றால் என்ன
அதாவது கர்மத்தை பிரதானமாக கொண்ட யஜ்ஞம் என்பது என்ன, அதில் எந்த மாதிரியான பாவனையை கொண்டு வந்தால் நாம் அந்த கர்மத்தின் துணை கொண்டு நிறைநிலையை என்கின்ற அந்த சித்த சுத்தியை, மன தூய்மையை அடைய முடியும்னு நாங்கள் சொல்லியாச்சு. அதே அந்த தொடர்ச்சியாக ஞான நிஷ்டை என்றால் என்னன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வந்தார். இந்த ஸ்லோகத்தில் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து விட்டார். அதனால இந்த 23வது ஸ்லோகம் என்பது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாயாச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. ரெண்டையும் சேர்த்தாச்சு. யஜ்ஞாய ஆச்சரதः கர்மஹா, யஜ்ஞ பாவனையுடன் செய்யப்படுகின்ற கர்மம். இதை ஒரு பாயிண்டா சொல்லிட்டார். அப்ப ஞானியினுடைய கர்மத்தை ரெண்டு பேரையும் ஒன்னாக்கிட்டார். ரெண்டு பேரும் ஒன்று தானே. இப்போ நான் ஒருத்தர் சொல்றேன், அதாவது ஒருத்தர் MBA படிச்சு முடிச்சுட்டார் அப்படின்னா அவர் +2 படித்து முடித்தவர், NBA-வும் படித்து முடித்தவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. MBA அல்லது ஏதாவது ஒரு டிகிரி ஹோல்டர், இந்த +2 எல்லாம் படித்து அந்த ஹை ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்டரியிலேருந்து அதுக்கப்புறம் காலேஜில் படித்து முடித்தவரை நான் +2 முடித்திருக்கின்றார், டிகிரியும் அடைந்திருக்கின்றார் அப்படிங்கிற அவசியமே, அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா +2 முடிச்சிருந்தா தான் அடுத்தது காலேஜுக்கு போயிருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி இவர் அப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னு கேட்டால், யஜ்ஞாய ஆச்சரத கர்மஹா, யஜ்ஞ பாவனையினால் கடைபிடிக்கப்பட்ட, செயல்படுத்தப்பட்ட அல்லது செய்யப்பட்ட கர்மமானது ரைட்டா யாரிடத்தில் இருப்பது அப்படின்னா ஞானி இடத்தில். எப்படி ஞானி இடத்துல ஏன் இந்த கர்மம் யஜ்ஞ பாவனையோட இருக்கிறதுன்னா அவர் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கார். ஆரம்ப காலத்துல கர்மத்தை சாதனையாக்கி அவர் நிறைய நிலை அடைந்து இப்ப ஞானத்தை அடைஞ்சிட்டாலும் அந்த யஜ்ஞ பாவனையானது போறதில்லை. அப்புறம் வேற என்ன கூடுகிறது அப்படின்னு கேட்டா, கத சங்கஸ்ய முக்தஸ்ய, ஏன் ஞானாவஸ்தித சேதசா. முதல்ல என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, கர்மத்தை யஜ்ஞ பாவனையாக செய்ய முடிகிறது. பிறகு என்ன அப்படின்னு கேட்டா, புத்தியை ஞானத்தில் நிலைநிறுத்திய நிலையாக இருக்கிறது. ஞானே அவஸ்திதம் சேதா யஸ்ய சஹா அயம் ஞானாவஸ்தித சேதாக. பகவான் ஒரு ஆதிசங்கரர் ரொம்ப அழகா சொல்றார். யாருடைய மனதானது ஞானத்தில் நிலை பெறுத்தப்பட்டிருக்கிறதோ, நிலை நிறுவப்பட்டிருக்கிறதோ அவருடைய மனமானது. அப்ப ஞானத்துல ஒரு மனமானது நிலை பெற்றிருந்தால் என்ன ஆகும்னு கேட்டா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், பற்று நீங்கிவிடும், முக்த நிலை வந்துடும், அட்டாச்மெண்ட் எல்லாம் போயிடும். என்ன அட்டாச்மெண்ட் சொன்னாலே பயந்துடப்படாது, பற்றுன்னு சொன்னாலே பயந்துடப்படாது. இந்த ஆன்மீகத்தை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பற்றுங்கிறத தவறாக புரிந்து கொள்ள வேண்டியது. ஐயப்பா ஆன்மீகத்துக்கு போனால் என்ன சொல்லிடுவான்னு கேட்டா, பாசமே வைக்காதன்னு சொல்லிடுவா. நம்ம புள்ள குட்டிகளோட இருக்கோம், பாசம் வைக்காம எப்படி இருக்கிறது? பற்றுங்கிறது வேற, பாசம் என்பது வேற. இந்த பாசம் என்பது அன்பா எடுத்துக்கணும். அன்புன்னா என்ன? அன்கண்டிஷனல் லவ். ஒரு தாய் ஒரு குழந்தைய வளர்க்கறது அன்பு. ஆனா இந்த குழந்தை இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த குழந்தைய, டேய் நீ எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், என்ன நான் உன்னை விரும்புறேன், நான் சொல்றதெல்லாம் செய்யணும், நான் சொல்லக்கூடாதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையில வைக்கிற அந்த பாசத்துக்கு பெயர் பற்று. சொல்ல போனா அந்த தாய் அந்த குழந்தைய பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சுடுறான். அந்த குழந்தைய சாக்கா வச்சுட்டு அந்த குழந்தைய மிரட்டி அவளை அன்புங்கிற பேருனால அங்க போய் அந்த குழந்தை மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, அந்த குழந்தைக்கும் கர்ம பலன் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. தனக்கு பிறந்த நான் பெற்றோர்களை எப்பொழுதுமே குறைத்து சொல்ல மாட்டேன். நான் குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பகவத் பாதாளே தன்னுடைய தாய்க்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்தவர். அதனாலதான் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ. ஆனால் பற்றுன்னா என்னன்னு சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்போ ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு தகப்பனார் தன்னுடைய பையனை வளர்க்கும் போதே அவர் என் பையன் என்னை காப்பாற்றுவான், என்னுடைய மகன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளர்த்தாருனாக்கா அந்த எதிர்பார்ப்புடன் கூடியது, அந்த கண்டிஷன் லவ்.
நான் உனக்கு வந்து எல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் நீ வந்து பிற்காலத்தில் பண்ணுவே அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட செய்யப்படும் பொழுது அது வந்து என்ன ஆயிடுது, அந்த அன்பு சாயம் பூசப்படுகிறது. அதற்கு பதிலாக எனக்கு வந்து இந்த குழந்தை கிடைத்தது ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு சொல்லி தாயும் தந்தையும் நினைத்து அந்த குழந்தை தனக்கென்று இருக்கக்கூடிய அந்த கர்ம பலனை அனுபவிப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்கின்ற அந்த ஒரு பிரசாத புத்தியோட அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லி அந்த குழந்தையை வளர்த்தால் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக பரிணமிக்கும். அதுதான் உண்மையான அன்பு. அது ஒரு குருவிடத்தில் சிஷ்யனை பொருட்டு இருக்கும். அந்த ஃப்ரீடத்தை வந்து கட் பண்ணப்படாது. நான் அப்பா அப்படின்னு சொல்லி பையனுடைய ஃப்ரீடத்தை கட் பண்ணும் பொழுது அவன் வளர்ந்த உடனே இவனுடைய அந்த உறவுகளை வந்து அது வந்து என்ன பண்ணுவான், காயப்படுத்தி கொண்டே இருப்பான். அதனால அன்புங்கிறது தூய அன்பு, அங்கே பற்று கிடையாது. ஆக ஞானியினுடைய அந்த புத்தியானது ஞானத்தில் திளைத்து இருக்கின்றபடியால் அவர் வந்து தூய அன்பு, உண்மையான அன்பு கொண்டிருப்பாரே ஒழிய அடுத்தவர்களை இமிசைப்படுத்துவதாக இருக்கக்கூடிய, தன்னையே இமிசைப்படுத்தி கொள்ளுவதாக இருக்கக்கூடிய அன்பை கொள்ள மாட்டார். அதனாலதான் அவரை வந்து நம்ம முக்தன்னு சொல்றோம், ரிலாக்ஸ்ட். அவருக்கு வந்து அவருடைய ஸ்பேஸ் தெரியும், அடுத்தவருக்கும் ஸ்பேஸ் கொடுப்பார். இது இப்படிதான் சொல்லணும். அவர் தன்னுடைய ஸ்பேஸில் இருப்பார், அடுத்தவருக்கும் ஸ்பேஸ் கொடுப்பார். அடுத்தவர்களை வந்து போய் ஆக்கிரமிப்பு செய்து அவர்களை வந்து நான் விரும்புகிறேன்னு சொல்லி அவர்களை அடிமையாக்க மாட்டார். அது இல்லறவாசியாக இருந்தாலும், பிரம்மச்சாரியாக இருந்தாலும், சாதுவாக இருந்தாலும், சன்னியாசியாக இருந்தாலும் தன்னுடைய சிஷ்யன் மேலே தலை மேலே போய் உட்கார்ந்து கொள்ள மாட்டார். அதான் விவகாரம். அப்போ ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால் பற்று நீங்குவது. கத சங்கா, ஆட்டோமேட்டிக்காக பற்று நீங்கணும். பற்று வந்து ஒரு விஷயத்தில் நீங்கி அடுத்த விஷயத்தில் பற்று இருந்துடுச்சுன்னா, நம்ம இந்த சிறு வயதில் பம்பரம் விளையாடுவோம், பல்லாங்குழி விளையாடுவோம், அல்லது இந்த பரமபதம்னு சொல்லுவோமே அதெல்லாம் விளையாடுவோம். அப்புறம் இந்த நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்கிறது. கிராமத்தில் இந்த என்ன கில்லி தாண்டி அப்படிங்கிற விளையாட்டு இருக்கிறது, இல்லை வேற விளையாட்டு கிரிக்கெட் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து விளையாண்டு அது மேலே ஒரு பற்று இருந்திருக்கும். முதல்ல வந்து தன்னுடைய தந்தையாரோ அல்லது வேற யாரோ தனக்குன்னு ஒரு பேட் வாங்கி கொடுக்கும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு அதோடையே தூங்குவான் பையன். அவ்வளோ பற்று இருக்கும். அந்த பேட்டுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா போச்சு. தனக்கு ஏதாவது ஆனாலும் கூட அவன் தாங்கிப்பான ஒழிய அந்த பேட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பற்று நாள் மாற 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 வயது ஏற 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 அந்த பற்று வந்து வேறு பொருளில் வந்துடும். அந்த பொருள் மீது இருக்கக்கூடிய பற்று போயிடும். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பேட்டை யாரோ உடைச்சிட்டா என்னப்பா அப்படின்னு தான் தோணுமே ஒழிய அந்த சிறு வயதுல இருந்த அந்த பற்று இருக்காது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அந்த பற்று காரில் வந்துடும். காரில் ஒரு சிறு கீறல் விழுந்ததுன்னா அவ்வளவுதான், அப்படியே அந்த பாம் மாதிரி வெடிச்சுடுவான். அப்போ பற்று ஒரு இடத்துல இல்லை, ஆனால் வேற இடத்திற்கு மாற்றப்பட்டது. அப்போ புத்தியில பற்று எப்பொழுதுமே இருக்கிறது. அதனால தான் 2 வார்த்தை, கத சங்கஸ்ய முக்தஸ்ய. அந்த பற்றிலிருந்தே முற்றிலும் விடுதலை பெற்றவர்னு அர்த்தம். எங்கேயுமே பற்று கிடையாது. சரீரத்தின் மீது கூட தன்னுடைய சரீரத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. சரீரத்துக்கு வேண்டியது, சரீரத்தை பிடிச்சு தங்குறது என்ன தெரியுமா, சரீரம் எதை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு ஆயுர்வேதமே சொல்றது. தாகம் இருக்கும் போதெல்லாம் தண்ணி கொடுக்க வேண்டியதுன்னு அவசியம் கிடையாது. உண்மையான தாகத்திற்கும் பொய்யான தாகத்திற்கும் உனக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். உண்மையான பசிக்கும் பொய்யான பசிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும் அப்படிங்கிறது ஆயுர்வேதம். அதே போல உணவு வந்து அப்பப்போ வந்து உணவு கொடுக்காம இருக்கணும். உணவை சாப்பிடும்போது விழுங்கக்கூடாது. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அந்த சுவையில் நம்ம வந்து மயங்கிட்டோம்னாக்கா லபக்கு 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 லபக்குன்னு வந்து விழுங்கத்தான் செய்யுமே ஒழிய அதை செரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை போயிடும் நமக்கு. அதனால இந்த உடல் மீது பற்றும் கொள்ளாமல், இந்த உலக விஷயங்கள் எதன் மீதும் சாய்ந்திருக்காமல், அந்த வார்த்தை தான் கரெக்ட், எதன் மீதும் சாய்ந்திருக்காமல், எதற்கும் அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஞான தெளிவு, புத்தி தெளிவு, ஞானத்தில் நிலை பெற்ற மனதிற்கு மட்டுமே கைகூடும். அப்படிப்பட்ட மனமானது கர்மத்தில் ஈடுபடும் பொழுது யஜ்ஞ பாவனையுடன் ஈடுபடுகிறது. ஆக அனைத்து கர்மங்களும், அதாவது கர்ம பலன்களும் முற்றிலுமாக
அழிந்து பட்டு போகிறது. சமக்ரம் பிரபிலியத்தே, பிரபிலியத்தேன்னாக்கா அப்படியே லயமாகி விடுகிறது, அழிந்து பட்டு போகிறது. அவருக்குன்னு பிராரப்தம் இருக்கிறது இல்லை, சஞ்சித்தம் இருக்கிறது இல்லை, ஆகாமி என்பது சுத்தமாக இருக்கிறது இல்லை. அவர் நிர்மலமாக இருக்கின்றார், நிಶ್ಚலமாக இருக்கின்றார், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகமானது பகவான் கிருஷ்ணரினால் கூறப்படுகிறது. அப்போ என்ன, இவர் ஒரு செக்மெண்ட்டை முடிச்சுட்டார். பகவான் இந்த தலைப்பை முடிச்சுட்டார். எந்த தலைப்புன்னு கேட்டால் கர்மத்தில் அகர்ம தரிசனம் அப்படிங்கிற அந்த சூக்ஷ்மம், கர்மத்தினுடைய சூக்ஷ்மத்தை முடித்து அதனுடைய பிரயோஜனங்களையும் நமக்கு மிக தெளிவாக கூறி முடித்து விடுகிறார். அப்போ இந்த 4வது அத்தியாயத்தில் முதல்ல பரம்பரையினுடைய விசேஷமானது பேசப்பட்டது. பிறகு பகவானுடைய அவதார மகிமைகளும் பேசப்பட்டது. பிறகு பகவானுடைய கர்ம சூக்ஷ்மங்கள் பேசப்பட்டது. ஞானியினுடைய கர்ம சூக்ஷ்மங்களும் அதனுடைய பிரயோஜனங்களும் பேசப்பட்டன. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, யஜ்ஞாய் ஆச்சரத கர்ம அப்படிங்கிறது ஏற்கனவே 3வது அத்தியாயத்தில் யஜ்ஞம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? இப்போ ஞானத்துடன் கூடிய யஜ்ஞம் என்பது என்ன? எப்படி அந்த யஜ்ஞம் என்பது இந்த நம்ம ஹோமகுண்டத்தை வச்சுட்டு அந்த ஹவிஸ் அதற்கேற்ற பொருள்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஹோத்திர விசேஷமாக்கிய இந்த யஜ்ஞம் பண்ணி வைக்கின்ற அந்த ரித்விக் இவர்களுடைய அந்த ஒரு அமைப்பில் கட்டமைப்பில் செய்யக்கூடிய யாகம் என்பது ஜென்ரலாக வைதிக யஜ்ஞம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு சொல்லப்படுவது என்ன யஜ்ஞம் என்றால் ஞானமயமான யஜ்ஞம். அது மட்டுமல்ல, எத்தனை யஜ்ஞங்கள் இருக்கின்றதோ அத்தனை விதமான யஜ்ஞங்களும் இங்கு சொல்லப்படுகின்றன. கிட்டத்தட்ட பார்த்தா 12 விதமான யஜ்ஞங்களை பகவான் இங்கு பட்டியலிடுகிறார். அதில் முதல் யஜ்ஞம் என்ன, மிகவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அது, அதாவது ஸ்லோகம் இது. எங்கெல்லாம் நாம் ஒரு ஆர்த்தடாக்ஸா ஒரு நல்லவர்கள் சத் சங்கத்தில் அங்கே உணவிடப்படுகிறதோ அங்கே 15வது அத்தியாயமானது பாராயணம் செய்யப்படுகிறது. புருஷோத்தம யோகம் என்கின்ற 15வது அத்தியாயம். ஏன் அது பாராயணம் செய்யப்படுகிறது அப்படின்னா, அந்த அத்தியாயத்தில் பகவான் ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் சமானன் என்கின்ற வைஸ்வானரன் என்கின்ற அக்னியாக, அதாவது அதுதான் ஜாட்டராக்னின்னு சொல்றது. இப்போ நம்ம உணவு சாப்பிட்டா எது செரிமானம் பண்ணுகிறதுன்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த அக்னிக்குன்னு அந்த செரிமான சக்திங்கிறது ஒரு உஷ்ணம் தானே. அந்த உஷ்ணத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதை சமானன் அப்படின்னு சொல்றது அல்லது வைஸ்வானரன் அப்படின்னு சொல்றதும் கூட உண்டு. நான் வைஸ்வானரன் என்கின்ற அக்னியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களினுடைய சரீரத்தில் நிலை பெற்று அவர்களால் உண்ணப்படுகின்ற 4 விதமான உணவுகளை நான் செரிக்கின்றேன்னு அங்க சொல்றார் அவர். அது அதுல ஒரு ஸ்லோகமாக வருகிறது. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாம்யன்னம் சதுர்விதம். மற்ற பிராணன்களுடன் கூடி 4 விதமான உணவுகளை நான் செரிக்கின்றேன்னு சொல்றாருங்க. அதனால அந்த 15வது அத்தியாயமானது பாராயணம் செய்யப்படுகிறது. சரி, பாராயணம் முடிச்சதுக்கு பிறகும் இந்த ஸ்லோகமானது, அதாவது வருகின்ற 24வது ஸ்லோகமானது சொல்லப்படுகிறது. அந்த முதல்ல ஈஸ்வரனுடைய அந்த ஒரு லீலையாக இந்த உணவு என்கின்ற அந்த செரிக்கின்ற அந்த விஷயத்தை பார்க்கிறோம். ஈஸ்வரனுடைய மகிமைன்னு சொல்லிக்கலாம். பிறகு என்னன்னு கேட்டா, ஞானமயமாக இது பிரம்ம ஞான யஜ்ஞம்னே சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நிறைய பேர் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு இப்படி பண்றோம் இல்லையா? ஆனாலும் கூட அர்த்தமானது நமக்கு தெரியல. அதை ஒரு யஜ்ஞமாக நம்ம கன்வெர்ட் பண்றோம். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவத்தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் அவ்வளோ ஃபேமஸ். இது ஞான யஜ்ஞம், வேதாந்த ஞான வேள்வின்னு அர்த்தம். இதுக்கு ஹோமகுண்டம் தேவையில்லை, ஹவிஸ் தேவையில்லை, உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் தேவையில்லை. என்ன தேவை என்று கேட்டால் ஞானம் மட்டுமே தேவை.
அப்போ இது எந்த நேரத்தில் செய்யறது, எதற்காக செய்யறதுன்னு கேட்டால் இது 24/7 சதா அந்த ஹோமம் நடந்து கொண்டே இருக்கும் ஞானியினுடைய மனதில். இன்ஃபேக்ட் ஞானியினுடைய காரியங்கள் அத்தனையும் ஹோம காரியங்களாக அமைக்கின்றன. இந்த ஒவ்வொரு யஜ்ஞத்தையும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக பகவான் கிருஷ்ணர் நமக்கு விளக்கப் போகின்றார். ஆக இந்த யஜ்ஞம் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு. ஆனால் நம்ம சாஸ்திரத்திலேயே இத்தனை விதமான யஜ்ஞங்கள் இருக்கின்றன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்புறம் அதனுடைய தாரதமியமும் நமக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்ல போகின்றார். அவைகளை நாம் ஒவ்வொன்றாக அடுத்த வகுப்பிலிருந்து பார்த்து, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 4வது அத்தியாயத்தில் தான் மிக முக்கியமான தலைப்புகள்லாம் இருக்கின்றன்னு நான் சொன்னேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், பகவானுடைய அவதாரத்தை பற்றி பேசுறது, பகவானுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை பற்றி பேசுறது, பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஸ்லோகமாக வருவது இந்த அத்தியாயத்தில் தான். இந்த அத்தியாயத்தில் தான் கர்மணி அகர்ம தர்சனம் என்கின்ற ஞானியினுடைய அந்த லட்சணமானது பேசப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் தான் 12 விதமான யஜ்ஞமானவைகளும் பேசப்படுகின்றனன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆகவே இந்த அத்துணை யஜ்ஞங்களை ஒவ்வொன்றாக விரிவாக நாம் பார்த்து பகவானுடைய அம்பிகையினுடைய பேரருளால் நாம் நன்கு புரிந்து நம் வாழ்க்கையை நாம் மேன்மை ஆக்குவோம் என்கின்ற அந்த நம்பிக்கையுடனும் பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதத்துடனும் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.